ஸ்டாலின் அவர்களே, உங்கள் பொய்கள் எடுபடாது. தமிழக மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். இன்னும் உங்களுடைய ஆட்சி இன்னும் 2 மாதம்தான். அதன் பிறகு எங்கள் ஆட்சி வரும். எங்களுடைய கோரிக்கை சமூக நீதி நிலைநாட்டுங்கள். சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இது ஒரு சாதி பிரச்சனை கிடையாது. இது ஒரு சமூக நீதி பிரச்சனை. சாதியை வைத்துத்தான் பல நூற்றாண்டுகளாக அடக்குமுறைகள் நடைபெற்றன. இதை சரி செய்ய வேண்டும். இந்த அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சாதிகளுக்கு சமூக நீதி வழங்க வேண்டும் என்ற நோக்கில்தான் இன்று அப்படிப்பட்ட சாதிகள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று தெரிந்து கொள்ளத்தான் சாதிவாரி சர்வே நடத்த வேண்டும். இது சமூக நீதி பிரச்சனை. இந்த சாதிவாரி சர்வேயால் இடஒதுக்கீட்டும் வரும். இடஒதுக்கீட்டுக்காக மட்டும் கிடையாது, இடஒதுக்கீடும் ஒரு அங்கம் தான். நம்முடைய இந்திய அரசியல் சாசனம், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா 15-16 சரத்திலே ஒரு அரசு சமூக கல்வியிலே பின்தங்கிய மக்களுக்கு நிகர்நோக்கு நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும். நிகர்நோக்கு நடவடிக்கைகள் என்றால் அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். நம்முடைய கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 15-16 தெளிவா சொல்லியிருக்கிறது. The states should ensure affirmative action for the socially and educationally backward classes of India. அதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். அந்த உரிமையைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். இப்போ இருக்கின்ற கணக்கு வெள்ளையர்கள் 1931 எடுத்தார்கள். 95 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்தப்பட்ட கணக்கை வைத்துத்தான் இன்று இடஒதுக்கீடும் கொடுக்கின்றார்கள், சமூக நலத்திட்டங்களும் கொடுக்கின்றார்கள். இது பழைய கணக்கு. 1931 இந்தியாவுடைய மக்கள் தொகை கணக்கு அப்போ 28 கோடி, இன்னைக்கு 146 கோடி. 1931 அதில் முறையான கணக்கு எடுக்கல. அங்கே விஞ்ஞான ரீதியிலே தொழில்நுட்பங்கள்லாம் அப்போ கிடையாது. இன்னைக்கு எல்லாமே இருக்கு, பிங்கர் டிப்ல இருக்கு உங்களுக்கு. இன்னும் சொல்ல போனா ஒரு பழைய கணக்கு வச்சுட்டு நம்ம ஓட்டிட்டு இருக்கிறோம். அந்த காலத்துல கணக்கு எடுக்கிற நேரத்தில் டிவி கூட கிடையாது, பிளாக் அண்ட் ஒயிட் டிவி கூட இந்தியாவில் கிடையாது. அம்பாசிடர் கார்டு கூட அப்ப கணக்கெடுப்பு நடத்துல அம்பாசிடர் கார்டு கூட அப்ப வரல. அப்ப எடுத்த கணக்கு வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஓட்டிட்டு இருக்கிறோம்.